மிஸ்டர் விபிங்கிறவங்க இந்தியன் ரெசிடெண்ட். அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகிறாங்க. எப்போ போகிறாங்கன்னா 31st May 2017 அப்போ போகிறாங்க. எப்போ திரும்ப வராங்கன்னா 15th May 2020 அப்போ வராங்க. மறுபடியும் அவங்க இந்தியா விட்டு வெளியில் போகிறாங்க. எப்போ போகிறாங்கன்னா 10th June 2021 அப்போ போகிறாங்க. எப்போ ரிட்டர்ன் வராங்கன்னா 14th January 2022 அப்போ ரிட்டர்ன் வராங்க. இப்போது அவங்க இந்தியாவிலேருந்து வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் இயர் வந்து எப்போனா 2021-22. ஸோ அவங்களோட அசஸ்மெண்ட் இயர் 2022-23 வந்து அவங்களுக்கு வரும். ஸோ 2017 to 2022 வரைக்கும் அவங்க இந்தியாவில் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்க ரெசிடெண்ட்டாக இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ அவங்க ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் படி அவங்க 152 நாள் இருந்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் எப்போ வரைக்கும் இருந்திருக்காங்க, எப்போ பண்ணாங்கன்னு எழுதிக்கலாம். இந்தியா விட்டு எப்போ வெளியில் போயிருக்காங்கன்னு 31/5/2017 அப்போ வெளியில் போயிருக்காங்க. அவங்க எப்போ ரிட்டர்ன் வந்திருக்காங்கன்னா 15th May 2020 அப்போ அவங்க வந்திருக்காங்க. ஸோ லீவ்ஸ் இன் இந்தியா எப்போ இருக்காங்கன்னா 6/2021 அப்போ அவங்க மடி இருக்காங்க. மடி எப்போ திரும்ப வந்திருக்காங்கன்னா 14th January 2022 அப்போ அவங்க ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம போடலாம் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட் டைம் 31st May அப்போ போயிருக்காங்க. May 15th 2020 அப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்போ இருந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கால்குலேட் பண்ணணும். ஏப்ரலில் 30 நாள், மேல 31 நாள். அடுத்ததான் ஜூன் 2021 ஜூனில் இங்கே 10 நாள் இருந்திருக்கிறாங்க. ஸோ ஜூனில் 10 நாள். அடுத்ததான் எப்போ ரிட்டர்ன் வராங்கன்னா ஜனவரியில் தான் ரிட்டர்ன் வராங்க. ஸோ January 14 அப்போ தான் ரிட்டர்ன் வராங்க. அப்போ நமக்கு ஜனவரியில் எத்தனை நாள்னா 31 நாள். 31 நாளில் 14 நாள் போச்சுன்னா நமக்கு 17 நாள் இருக்கும். ஸோ அடுத்ததான் ஜனவரி 17 நாள். ஜனவரிலேருந்துமே எங்கேயும் போகல. ஸோ ஜனவரியில் அதுக்கடுத்தது பிப்ரவரியில் 28 நாள். மார்ச்சில் எங்கேயும் போகல. ஸோ மார்ச்சில் 31 நாள். ஸோ இதெல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம்னா 147 டேஸ் வருது. நமக்கு பேசிக் கண்டிஷன் படி இவங்க 182 நாள் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ 147 டேஸ் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதுக்கானது எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் படி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அவங்க 140 நாள் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம செகண்ட் பேசிக் கண்டிஷனில் பார்க்குறோம். அவங்க இந்தியாவில் 60 நாள் இல்லை அதுக்கு மேலே ஸ்டே பண்ணிக்கணும். அது கூட ப்ரெசீடிங் ப்ரீவியஸில் 365 நாள் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ப்ரெசிடிங் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் எப்போனா 2017 to 2021 வரைக்கும். ஸோ அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெசிடிங் ரிலவெண்ட் ப்ரீவியஸ் இயரில் இந்தியாவில் இருந்திருக்காங்க, இங்கேருந்து இந்தியாவில் போயிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருந்திருக்காங்க, இந்தியா விட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ போயிருக்காங்கன்னா 31st March அப்போ அவங்க போயிருக்காங்க. அப்போ கால்குலேட் பண்ணலாம். அவங்க நாள் ப்ரெசிடிங் ப்ரீவியஸில் எப்போ எந்த மாதத்தில் வெளியில் போயிருக்காங்க, எப்போ வந்திருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சமவெளியை நம்ம பார்க்கலாம். 2020-21 அப்போ அவங்க எங்கேயாவது வெளியில் போயிருக்காங்களா இந்தியா விட்டுன்னு பார்க்கலாம். ஸோ 2020 May 15 அப்போ தான் வராங்க. 2017 போயிட்டு எப்போ மறுபடியும் வர்றாங்கன்னா 2020 15 May வராங்க. ஸோ இப்போ போடலாம். நமக்கு ஏப்ரல்லேருந்து வருது. ஸோ அவங்க ஏப்ரலில் வரல, மேல தான் வராங்க. ஸோ மேல 31 நாளில் 15 நாள் வச்சுன்னா நமக்கு 16 நாள் வரும். ஸோ அவங்க 15 அவங்க வந்துட்டாங்காட்டி அந்த நாள் நம்ம ஆட் பண்ணோம்னா 17 நாள் வரும். ஸோ ஜூனில் எங்கேயும் போகலை.
30 நாள் ஜூலையில் எங்கேயும் போகல, ஆகஸ்ட்டில் எங்கேயும் போகலை. ஸோ இப்போ அதெல்லாமே டோட்டல் பண்ணோம்னா 321 நாள் வரும். 2019 டு 20 ஸோ 2019 டு 20 வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா எங்கேயும் வரல. ஸோ அதுக்கடுத்து 18 டு 19 எங்கேயாவது வந்திருக்காங்களான்னா இல்லை. ஸோ அப்போ அவங்க வந்து இந்தியாவிலே வரல, அப்போ அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு 0 தான் வரும். 2018 19 அப்போவும் அவங்க வந்து வரலை, அதுங்காட்டி 0. அதுக்கப்புறமா அடுத்ததாக 2017 18 30 நாள் ப்ளஸ் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள் இருந்திருக்காங்க, மேலும் 31 நாள் இருந்திருக்காங்க. ஏன்னா இங்கே எப்போ ஃபஸ்ட் டைம் போகிறாங்கன்னா 2017 18 வருஷத்தில் May 31 தான் போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் அவங்க இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 31 தான் போகிறாங்க, அப்போ 31 நாள். ஸோ இப்போ இங்கே வந்து 30 நாள் 31 நாள் நம்ம வந்து போட்டாச்சு. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 61 டேஸ் வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணலாம், 382 டேஸ் வருது. நமக்கு கண்டிஷன் படி 365 நாள் இருந்தாலே போதும். இவங்க 382 நாள் இருந்திருக்காங்காட்டி செகண்ட் பேசிக் கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அடுத்ததான் நமக்கு அடிஷ்னல் கண்டிஷன் படி அவங்க 10 ப்ரெசிடிங் ப்ரீவியஸ் இயரில் 2 இயர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 10 இயர்ஸில் நமக்கு அவங்க 2 வருஷம் வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இவங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. 17 18க்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோம்னா அவங்க எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதுக்கு அடுத்ததான் 2வது பேசிக் கண்டிஷன் படி அவங்க 7 வருஷத்தில் அவங்க 370 நாள் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தால் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னத்த வருஷம், ஸோ இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணோம்னாலே அவங்க வந்து இந்தியாவில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து நம்ம எழுதிக்கலாம்.